கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் கொடுக்கப்பட்டிருக்கூடிய தலைப்பு நாடி வருவோருக்கெல்லாம் நல்லது செய்யும் நம்முடைய புனித சவேரியார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாடி வருவோருக்கெல்லாம் நல்லது செய்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய நாட்டுக்கு தேடி வந்து நல்லது செய்திருக்கிறார், நற்செய்தியை அறிவித்திருக்கிறார். நம்முடைய நாட்டில் மாத்திரமல்ல, சீனாவுக்கும் சென்று அங்கு நற்செய்தி அறிவித்தார் என்று சரித்திரத்தில் நாம் படிக்கிறோம். ஆக புனித சவேரியார் நல்லவர், நல்ல செய்தியை கொண்டு வந்தார், நல்லது செய்தார், நல்லதுதான். ஆகவே இந்த நாளிலே நாம் எப்படி சிந்திக்க போகிறோம் என்றால், அவர் நல்லவர், நல்ல செய்தியை கொண்டு வந்தாரு, நல்லது செய்தாரு, சந்தோஷம். அதோட நிற்க கூடாது. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த புனித சவேரியாரை பின்பற்றி எவ்வாறு நன்மை செய்ய வேண்டும், எவ்வாறு நற்செயல்கள் செய்ய வேண்டும் என்று நாம் சிந்திக்க போகிறோம். வேதாகமம் வைத்திருக்கிறவர்கள் எபிரேயர் 13:7 வசனத்தை வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 13 வசனம். உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களை போல நம்பிக்கை, அவர்களுடைய வாழ்வின் நிறைவுகளை எண்ணி பார்த்து அவங்க என்ன மாதிரியெல்லாம் நன்மை செஞ்சிருக்கிறாங்க, எப்படியெல்லாம் இயேசுக்காக உழைச்சிருக்கிறாங்க, எத்தனை ஆத்துமாக்களை இயேசுவிட்ட கொண்டு வந்திருக்கிறாங்க, என்னென்ன புதுமைகள் செஞ்சாங்க, என்னென்ன ஆலோசனை நமக்கு விட்டுட்டு போயிருக்கிறாங்க என்று புனிதர்களுடைய வாழ்வில நாம் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த நல்ல காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று எபிரேயருக்கு எழுதிய அந்த திருமுக ஆசிரியர் நமக்கு குறிப்பிடுகிறார். அதுபோல புனித சவேரியார் நன்மை செய்தார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நன்மைகள் செய்ய வேண்டும் இந்த நாள்ல. அதனாலதான் நாம் நற்செய்தி வாசகத்தை என்ன வாசகம், லூக்கா எதுல வாசகம், லூக்கா 10:25 படிச்சோம்ல, கடைசியா 37 வசனத்தை படிங்க. லூக்கா 10:30. திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீயும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆமா, நாமும் போய் புனித சவேரியார் நல்லவராய் வாழ்ந்தார், நல்லது செய்தார் என்று நம்முடைய வாழ்க்கை மூலமாக, வார்த்தை மூலமாக நாம் நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமாங்க. நம்பர் 1, இன்னைக்கு கேள்வி பதில் முறையில் பார்க்க போறோம். நம்பர் 1, நாம் ஏன் நற்செயல்கள் செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் கேள்வி வைக்க வேண்டும். எதுக்காக நாம் நன்மை செய்ய வேண்டும்? ஏன் தெரியுமா? நம்ம எல்லாம் கடவுள் சாயலா படைக்கப்பட்டவங்க. யார் சாயலாக? நம்ம எல்லாம் யார் சாயலா படைக்கப்பட்டிருக்கிறோம்? கடவுள் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் சகல நன்மையும் நிறைந்தவராயிருக்கிறார். படிச்சிருக்கிறோம்ல, நான் சிறு வயசுல படிச்சிருக்கிறேன். 6 லட்சண மந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சகல நன்மையும் நிறைந்தவராயிருக்கிறார். அப்ப கடவுள் சகல நன்மையும் நிறைந்தவராய் இருக்கிறதுனால கடவுள் என்னுடைய அப்பா, நான் மகன். அப்ப என்ன செய்யணும்? அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்தேன். பழமொழி சொல்றாங்கல்ல, அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்தேன்னு சொல்லிட்டு, எங்க அப்பா எவ்வாறு நன்மைத்தனம் நிறைந்தவராய், சகல நன்மையை நிறைந்தவராய் இருந்தது போல என்னுடைய வாழ்க்கையிலும், நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் நன்மை செய்ய வேண்டும், நற்செயல்கள் செய்ய வேண்டும். இதற்காகவே நாம் படைக்கப்பட்டோம் என்று பவுலடியார் சொல்லுகிறார். வாசிங்க, எபேசியர் 2:10.
எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சத்தம் போட்டு வாசிங்க. எபேசியர் 2:10. ஏனெனில் நாமெல்லாம் கடவுளின் கை வேலைப்பாடு, நற்செயல்கள் செய்வதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் நாமெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளாம் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்? நற்செயல்கள் செய்வதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுலடியார் நமக்கு தெளிவாக கூறுகிறார். அடுத்த காரியம், ஏன் நம்ம நன்மை செய்யணும்னு சொன்னாக்க, நாம பலர்கிட்ட இருந்து நன்மைகள் வாங்கி இருக்கிறோம். அப்பா அம்மா கிட்ட இருந்து நன்மைகள் வாங்குறோம், ஆசிரியர்கள்ட்ட இருந்து நன்மைகள் வாங்குறோம், உறவினர்கள்ட்ட இருந்து நன்மைகள் வாங்குறோம், மற்றவங்க நல்லவங்கள்ட்ட இருந்து நன்மைகள், எவ்வளவோ நன்மைகளை நம்ம வாங்கி இருக்கிறோம். நம்ம வாங்குறவங்களா மட்டும் இருக்கக்கூடாது, என்னவா இருக்கணும்? கொடுக்கிறவங்களா இருக்கணும். ஆமாங்க, நம்ம நன்மையை வாங்கிக்கிட்டு மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம என்ன செய்யணும்? நன்மையை கொடுக்கிறவங்களா இருக்கணும். ஆறுல பாருங்க, தண்ணி ஆறுல வந்த தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குதா அல்லது வந்த தண்ணி அப்படியே நின்று போகுதா? சொல்லுங்க. ஓடிக்கிட்டே இருக்குது. அப்ப நம்ம மற்றவங்கள்ட்ட நன்மை வாங்கணும், அந்த நன்மை என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சொல்லுவாங்க, ஓடும் வரை நீரோடை, நின்று போனால் சாக்கடை. சொல்லுங்க, ஓடை நின்று போனால் நல்லவங்கள்ட்ட இருந்தோம், பெற்றோர்கள்ட்ட இருந்தோம், ஆசிரியர்கள்ட்ட இருந்தோம், நல்ல இன்னும் பலர்கிட்ட இருந்து நன்மைகள் வாங்கணும்ல, அதே மாதிரி நம்ம நன்மைகளை நம்ம வாழ்க்கையில மற்றவங்களுக்கு செய்து கொண்டே இருக்கணும். அப்படி ஓடிக்கிட்டே இருந்தா நம்முடைய வாழ்க்கை என்னாகும்? நீரோடையாக மாறும். நம்ம எனக்கு எனக்கு போதும் அப்படின்னு நமக்குள்ளே வச்சுக்கிட்டா நம்மள சாக்கடையா போயிருவோம். நீங்கெல்லாம் நீரோடையா இருக்க விரும்புறீங்களா, சாக்கடையா இருக்க விரும்புறீங்களா? அப்ப என்ன செய்யணும்? நன்மைகள் செய்யணும். நாம நன்மை பெற்றுக்கொண்டது போல நன்மைகள் செய்து கொண்டே இருக்கணும். சரி, ஆல்ரைட். நாம நன்மைகள் பெற்றுக்கொண்டோம், நன்மைகள் செய்து கொண்டே இருக்கணும். இதை இப்படி சொல்றோம், நம்முடைய கலாச்சாரத்தில் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். ஆமாங்க, அதாவது இன்னைக்கு எங்கேயோ ஒருத்தட்ட ஒரு காரியத்தை நம்ம உதவியா செஞ்சு வச்சோம்னா, நாளைக்கு நம்முடைய தேவையில யாரோ ஒருவர் மூலமாக நம்முடைய தேவையில அவங்க நிறைக்கும்படியாக ஆண்டவரன் கிருபை செய்வார். அவங்க மூலமாக நமக்கு உதவி வர செய்வார். நம்ம இன்னைக்கு செஞ்சிட்டோம்னு சொன்னா அது ஆண்டவர் மறக்க மாட்டாரு. நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில எங்கேயோ ஒரு சூழ்நிலையில சிக்கல்ல மாட்டிட்டு தவிக்கிறப்ப யார் மூலமாகவோ ஆண்டவர் அந்த உதவியை கிடைக்க வைப்பார். அதனால நம்ம நன்மைகள் செய்து கொண்டே இருப்போம். எப்பொழுதெல்லாம் நன்மை? இரண்டாவது, எப்பொழுதெல்லாம் நம்ம நன்மை செய்யணும்? வாசிங்க, திருத்தூதர் பணி 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் படிங்க. திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மீது தூய் ஆவியானவருடைய வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டு இருந்த எல்லாரையும் விடுவித்து எங்கும் எப்பொழுதும் நன்மை செய்து கொண்டே சென்றார். பாருங்க, அந்த நன்மை செய்யறதுக்கு, நற்செயல் செய்வதற்கு, அப்பா இன்றைக்கு வரைக்கும் நான் நற்செயல் செஞ்சிட்டேன், போதும், நிறுத்தக்கூடாது. எங்கும் எப்போதும் இறுதி மூச்சு வரை நம்மால் முடிந்த நன்மைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன நன்மை? ஒருத்தன் சோகமா உட்கார்ந்து இருக்கிறான், போய் என்னப்பா என்னாச்சு, ஏன் இப்படி கவலையா இருக்கிற, அவரோட 10 நிமிஷம் பேசுங்க, அது ஒரு நற்செயல். இன்னொரு இடத்துக்கு போறீங்க, நான் என்ன சொல்லி என் கதை இப்படி ஆகி போச்சு அப்படின்னு குழப்பத்தில் வேதனையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுப்பா அப்படின்னு கொஞ்ச நேரம் அவங்க மனசுல இருக்கிறத அள்ளி ஊத்தும்படியாக நீ கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அது ஒரு நற்செயல்.
பஸ்ஸில் நீங்கள் பயணம் செய்கிறீங்க, உங்களுக்கு நல்ல இடம் கிடச்சி போச்சு, இப்படி திரும்பி பார்க்குறீங்க, அடுத்த ஸ்டாப்பில் ஒரு பாட்டி குச்சியோட ஊன்றுகோலோட அப்படி இப்போ பிடிச்சிக்கிட்டு சிரமம் பண்ணி நிற்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? என்ன செய்வீங்க? எழுந்து அம்மாயே உட்காருங்க, அம்மாயே அப்பாயே உட்காருங்க அப்பாயின்னு சொல்லி, சிறு காரியம்தான். பணம் கொடுக்கறது மாதிரி தான் நற்செயல்னு சொல்ல முடியாது, பொருள் கொடுக்கறத நற்செயல்னு சொல்ல முடியாது, அது நல்லதுதான். ஆனா எங்க எல்லாம் சிறு சிறு உதவிகள், ஆறுதல், சிறு சிறு உற்சாகமூட்டும் வார்த்தைகள், ஒரு தட்டி கொடுக்கிறது, ஒரு குழப்பத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லி கொடுக்கிறது, தைரியத்தை கொடுக்கிறது, வழி சொல்லி கொடுக்கிறது, புத்திமதி சொல்றது, கண்டிக்கிறது, சில சமயம் எச்சரிக்கிறது, எல்லாமே நற்செயல்கள் தான். பிரைஸ் தி லார்ட். அதாவது பிறருடைய வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தை, ஒரு ஆறுதலை, ஒரு முன்னேற்றத்தை, ஒரு விடுதலையை, ஒரு புதிய வழியை காட்டும்படியாக நீ செய்வதெல்லாம், நீ சொல்லுவதெல்லாம் நற்செயல்கள் தான். பிரைஸ் தி லார்ட். அதை எதுவரை செய்யணும்? கடைசி வரை செய்யணும், வாய்ப்பு கிடைக்கிறப்பவெல்லாம் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, எவ்வளவு நற்செயல்கள் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். நம்ம ஒருத்தருக்கு இப்போ 12 கோடி ரூபாய் தேவைப்படும், நம்மளால் கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் இன்னொரு இடத்துல ஒரு 10 ரூபா அவங்களுக்கு மாத்திரை வாங்க காசு இல்லாமல் இருப்பாங்க, அது நம்மளால் கொடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய அதாவது தகுதிக்கு, நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி, நம்முடைய திராணிக்கு ஏற்றபடி நாம் செய்ய வேண்டும். நமக்கு முடியாததை செய்யணும்னு கடவுள் எதிர்பார்ப்பதே இல்லை. ஆகவே எடுத்துக்கொள்ளுங்கள், 2 தெசலோனிக்கேயர் 3:13, 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சிலர் சோர்ந்து போயிடுறாங்க, அவங்கெல்லாம் அப்படிலாம் தேவையில் இருக்கிறாங்க, என்கிட்ட வசதி இல்லையே, என்கிட்ட வாய்ப்பு இல்லையே, அங்கே ஆப்கானிஸ்தானில் இப்படி கஷ்டப்படுறாங்களே, ஸ்ரீலங்காவில் கஷ்டப்படுறாங்களே, அதெல்லாம் ஆண்டவர் கேட்கல, இங்க நம்ம சூழ்நிலை தான் கேட்கிற. வாசிங்க 2 தெசலோனிக்கேயர் 3:13. சகோதர சகோதரிகளே, நன்மை செய்வதில், நற்செயல் செய்வதில் நீங்கள் மனம் தளர்ந்து போக வேண்டாம். ஐயோ இது முடியலையே. இன்னும் ஒரு சிலர் ஆமா நான் நல்லது செஞ்சு நான் என்னத்த கண்டேன் அப்படின்னு சொல்லி மனம் சோர்ந்து போயிடறாங்க. கவலைப்படாதீங்க, நீங்க செய்யற நற்செயலை எல்லாம் ஆண்டவர் அங்க ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் கடைசியில அவன் செயல்களுக்கு ஏற்ப ஆண்டவர் நீதி தீர்ப்பு சொல்ல போறார். ஆமாங்க, அதாங்க வசனம். மீண்டும் மீண்டும் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எதன் அடிப்படையில் நம்முடைய தீர்ப்பு இருக்க போதான், அவனவன் செயல்களுக்கு ஏற்ப அவர் நீதி தீர்ப்புல முடிக்க போறாரு. அதனால யாரும் மனம் சோர்ந்து போயிட வேண்டாம். ஆமா இவ்வளவுலாம் நான் நன்மை செஞ்சேன், நான் என்னத்த கண்டேன், போதும் நான் நிப்பாட்டவே கூடாது. மனம் சோர்ந்து போக நாம் செய்து கொண்டே இருப்போம். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் உங்க பங்குசாமியாரு மறைமாவட்ட அளவில் நன்மை செய்யணுங்கிறதுக்காக அவரை டிஎம்எஸ்எஸ்ல போட்டிருக்கிறாங்க, பல்நோக்கு சேவை மையம், அதில் அவரை போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல பாடம். அதாவது எங்கெல்லாம் நன்மை செய்ய முடியும், எவ்வளவெல்லாம் நன்மை செய்ய முடியும்னு சொல்லிட்டு நாம் செய்து கொண்டே இருக்கோம். வாசிங்க தீத்து திருமுகத்தில் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தீத்து 2:7. நன்மை செய்வதில் எல்லா வகையிலும் நீயே முன்மாதிரியாயிருக்கணும். ஆமாங்க, நம்ம செய்யற நற்செயல்களை பார்த்துட்டு 4 பேர் பரவாயில்லையே, அவங்கெல்லாம் அப்படி நற்செயல் செய்யறாங்களே, அப்ப நானும் 4 பேருக்கு உதவுவேன், நான் 4 பேருக்கு புத்திமதி சொல்லுவேன், நான் 4 பேருக்கு ஆறுதலாக இருப்பேன், நான் 4 பேர்த்த கண்டிச்சு நான் நல்வழிப்படுத்துவேன் என்று நாம் நற்செயல் செய்வதில் நாம் முன்மாதிரியாக இருக்கணும். அதை இயேசு மலை பிரசங்கத்தில் இப்படி சொல்றார். வாசிங்க 5ஆம் அதிகாரம் மத்தேயு 5:16 படிங்க. மத்தேயு 5:16.
உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். பாருங்க, நம்ம நற்செயல்களை கண்டு மனம் சோர்ந்து போகாம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கடவுள் போற்றப்படுவார். ஏன்னா பரவாயில்லையா, உங்க சாயலாக படைச்ச இந்த ஆரோக்கியசாமி, இந்த ராபர்ட், இந்த சுசீலா, இந்த ரெஜினா சோர்ந்து போகாம நன்மையில செஞ்சுக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கடவுள் மக்கள் கடவுளை பெருமைப்படுத்துவார்கள், கடவுளை போற்றி புகழ்வார்கள். ஆகவே நம்ம நற்செயல் செய்வதில் மனம் சோர்ந்து போக வேண்டாம், நற்செயல் செய்து கொண்டே இருப்போம். ஒரு எச்சரிக்கை, நமக்கு அப்படி நற்செயல்கள் செய்யக்கூடிய ஆர்வம் இல்லை, அதுல நமக்கு ஈடுபாடு இல்லை, நம்ம நற்செயல் செய்யலன்னா என்னாகும் தெரியுமா? வாசிங்க யாக்கோப்பு 4:17. யாக்கோப்பு 4:17. நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் வாய்ப்பு இருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது அவருக்கு பாவம். ஆமாங்க, நல்ல சூழ்நிலை இருக்கு, நல்ல வாய்ப்பு இருக்குது, உனக்கு திராணி இருக்குது, இருந்தும் கூட நீ அதை செய்யலன்னா அது பாவம். ஏன்னா நீ பலர்கிட்ட இது வரைக்கும் பல நன்மைகள் வாங்கி இருக்கிற, ஆனா இன்னைக்கு அவங்க தேவையில் இருக்கிறப்ப உனக்கு வாய்ப்பு இருந்தும் வசதி இருந்தும் சூழ்நிலை இருந்தும் நீ அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லாம, ஒரு உதவி செய்யாம, அவங்களை உற்சாகம் ஊட்டாம நீ போயிட்டின்னு சொன்னா அது உனக்கு பாவம். அதை நாம் இப்படி தொடக்க நூல்லையே பார்க்கணும். காயின் ஆபேல் அந்த சம்பவத்துக்கு வாங்க, தொடக்க நூல் அது 4:4 அதிகாரத்தவங்க 7ஆம் வசனம். தொடக்க நூல் 4:7. நீ நல்லது செய்தால் நீ நல்லது செய்தால் மீண்டும் சொல்லுங்க, உயர்வடைவாய். நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு. பாருங்க, நம்ம நன்மை செய்ய தவறும்னா எங்க நம்ம வாயில்ல யாரு படிச்சிருப்பா? சாத்தான், பாவம் நம்ம வீட்டுக்கு வந்துருவேன். ஆமாங்க, நன்மை செய்யல. அப்ப நன்மை செய்ய நன்மை செய்ய நன்மை செய்ய சாத்தான் நம்மளை விட்டு ஓடிடுவேன். ஆனா எப்ப நம்ம நற்செயல் செய்யறத நாம குறைக்கிறோமோ அல்லது மறந்துடுறோமோ அல்லது மறுக்கிறோமோ சாத்தா வந்து வாசப்படியில டென்ட் அடிச்சுக்குவேன். ஆமாங்க, நிறைவுள்ளது வரும் பொழுது குறைவுள்ளது தானா மறையும். ஆனா நம்ம வந்து இந்த நிறைவை ஏத்துக்காம இருந்தோம்னா குறைவான சாத்தான் நம்முடைய வாசல்ல வந்து படுத்துக்குவான். ஆகவே தயவு செய்து நாம வந்து வாய்ப்பு கிடைச்சா மட்டுமல்ல, நாமே கூட முயற்சி பண்ணி இந்த நன்மை செய்யலாமா இன்னொருக்கு செய்யலாமா என்று நாம் தேடி அலைந்து நன்மை செய்வோம். அப்படி நீங்க நன்மை செய்ய செய்ய நற்செயல்கள் செய்ய செய்ய உங்க திராணிக்கு ஏத்தாப்படி நற்செயல்கள், உதவிகள், ஆலோசனைகள், உற்சாகமூட்டுதல், கண்டித்தல், எச்சரித்தல், நல்வழிப்படுத்தல், இதில் இறங்கி செய்ய 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 ஒரு நாள் வரும், நீங்க விதைச்சது விளைச்சல் அறுப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். விதைக்கிற நம்ம விளைச்சல் வருதா இல்லையா? அது போல வந்து நாம நற்செயல்கள் செய்ய செய்ய இவ்வுலகிலேயே நமக்கு பலன் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, நமக்கு நித்திய வாழ்விலையும் பங்கு உண்டு. இயேசு சொல்றாருல்ல, மத்தேயு 25:34 படிச்சுட்டு வாங்க. மத்தேயு 25:34 கடைசி நாள்ல பாருங்க, அவர் என்ன சொல்ல போறான்னு பாருங்க. நற்செயல் செய்யறவங்களுக்கெல்லாம் 25:34 அரசர் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலக தோற்றது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆட்சியை உரிமையாக பெற்றுக் கொள்ளுங்கள். பாருங்க, கடைசி நாள்ல நம்ம போறப்ப அவரு வாங்க 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 வாங்க
நீங்க இவ்வளவெல்லாம் நற்செயல் செஞ்சீங்கல்ல, நீங்க இவ்வளவெல்லாம் மற்றவங்களுக்கு ஆறுதல் சொன்னீங்கல்ல, மற்றவங்களை உற்சாகப்படுத்தினீங்கல்ல, ஒரு சிலர் அவங்கள கண்டிச்சு அவங்கள திருத்தி நல்வழிப்படுத்தினீங்கல்ல, அதனால உங்களுக்காக இடம் ஆதி தொடக்கம் முதல் உலக தொடக்கம் முதல் உனக்காக நான் ஒரு சீட் அங்க ஏற்பாடு பண்ணி இருக்கிறேன். ஆமாங்க, ஒரு காரியம் நிச்சயம், நமக்காக ஆண்டவர் ஒவ்வொருவருக்காகவும் ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி இருக்கிறார். வாசிங்க யோவான் 14 அதிகாரம். யாரெல்லாம் நல்லவங்களா வாழ்றோமோ, நற்செயல் செய்கிறோமோ, என் ஆசி பெற்றவர்களே வாங்க, உங்களுக்கு நான் உலக தொடக்கம் முதல் ஏற்பாடு செய்த அந்த இடத்தை நீங்க வந்து நிரப்புங்கன்னு சொல்லுவார். யோவான் 14:1 படிச்சுட்டு வாங்க. மீண்டும் இயேசு, உள்ளம் கலங்க வேண்டாம், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், கடவுளிடமும் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? பாருங்க, கவனிங்க. நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே. ஆமாங்க, யாரெல்லாம் நற்செயல்கள் செய்கிறோமோ, நல்வாழ்வு வாழ்கிறோமோ, நமக்கெல்லாம் இடம் தயாராகிட்டு இருக்குது. ஆகவே இன்னும் துணிஞ்சு நற்செயல்கள் செய்வோம், நல்லவங்களா வாழ்வோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை கரம் விரித்து அழைத்துக் கொள்வார். நம்ம வாங்க வாங்க உங்களுக்கு தான் அந்த இடம் சொல்லி நமக்கு அந்த இடத்தை காட்டுவார். ஆகவே இப்ப நான் ஒரு சிறு டெஸ்ட் வைக்க போறேன். எந்த வகையில் உன் சூழ்நிலையில எப்படியெல்லாம் நீ நற்செயல் செய்யலாம்? பெரியவங்களுக்கு பாருங்க, தாத்தா பாட்டிக்கு உதவுறது நற்செயல். சரி, 10ஆம் கிளாஸ் படிக்கிற யாரோ ஒருத்தர் சொல்லு, நீ எப்படா நற்செயல் செய்ய போற? சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, சரி, ஆல் ரைட். வேற பெரியவங்க சொல்லுங்க, நீங்க எப்படியெல்லாம் நற்செயல் நம்ம சூழ்நிலையில செய்யலாம்? பக்கத்து வீட்டில் சண்டை சல்லாவே இருக்குது, அடிக்கடி உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அவங்களுக்கு முதல் ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, உன்னை போல் உன் அயலானை நேசிப்பாயாக நீங்க சொல்லியிருக்கீங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், அந்த வீட்டில் அடிக்கடி கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைங்க பிரச்சனையாக இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க, நீங்கள் விரும்பினா எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் உங்களுக்கு போய் புத்திமதி சொல்கிறேன், சமாதானத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன் அப்படி முதல் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக சமாதானம் செய்வோர் கடவுளின் மக்கள் எனப்படுவர். அப்படின்னு சமாதானம் செய்யுங்கிற கடவுளுடைய விருப்பம். ஒரு வாய்ப்பு ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அன்னைக்கு போறீங்க, அந்த குடும்பத்தில் ஒருத்தர்கிட்ட பேசுறீங்க அல்லது ஒரு சிலர்கிட்ட பேசுறீங்க, அதே போல் 2 தரம் பேசுறீங்க, அந்த வீட்டுக்கு சமாதானத்தை கொடுக்குறீங்க. நீங்க செய்யற நற்செயல். பிரைஸ் தி லார்ட். ஆமா, இதெல்லாம் இப்போ நீங்க பார்க்குறீங்க, ஒரு சிலர் எங்க நற்செய்தி பணியெல்லாம் வந்து சாட்சியம் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் இங்கே கோயிலில் வந்து நான் ஒரே சர்வீஸினை விசுவசிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வந்து பல சமயங்களில் நம்ம சமுதாய கட்டமைப்பின்படி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்க, அவங்களோட சேர்ந்து அந்த சாமிக்கிட்ட போகிறது, இவங்களோட போய் இந்த சாமிகிட்ட போகிறது, இப்படிலாம் பழக்கம் இருக்குதுன்னு வைங்க. நம்ம எந்த சாமி நான் கூடவோ குறையவோ நாங்கள் பேச வரல. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரே சர்வீஸ்வரனை விசுவசிக்கிறேன்னு சொல்கிறோம்ல. ஆனால் அவங்க அது உண்மை தெரியாமல் அவங்க பல இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு இது விலைக்கு காட்டணும், இதுதான் உண்மை. ஆமாம், அது நம்ம செய்ய வேண்டியதான். ஒரு நற்செயல் செஞ்சு ஆகணும். இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தேவையில்லாமல் சண்டை செல்லு வாக்குவாதம் வந்திருக்கான், கொஞ்சம் அமைதியாக இருங்க பேசிக்கலாம், அந்த நேரத்துக்கு சமாதானம் பண்ணி எழுதிட்டு போகிறது அது நற்செயல் தான்.
இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு சிறு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு பணம் இல்லாமல் ஒரு 25 ரூபா 50 ரூபா இல்லாமல் சிரமப்படுவாங்க. ஒன்று உதவியாக செய்யலாம், அல்லது கைமாத்தா கொடுக்கலாம், சிறு உதவி தான். தயவு செய்து இனிமேல் நான் இப்போ ஃபாதர் தேவராஜ் வயசு 73 வருஷம் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறத விட நான் எத்தனை நற்செயல் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அப்பா 47,39,610 நன்மைகள் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுதான் பெருமை. பிரைஸ் தி லார்ட். நான் 73 வருஷம் வாழ்றேங்கிறது பெருமை இல்லை, நான் இந்த வாழ்க்கையில எத்தனை நன்மைகள் செஞ்சிருக்கிறேன். ஆக என்ன செய்யலாம்னு சொன்னாக்க, ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முன்பாக ஒரு காரியம் செய்யலாம். அன்னைக்கு நீ உங்க வாழ்க்கையில் நடந்த நல்ல காரியங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. நீங்க முயற்சி செஞ்சு நற்செயல்கள் செய்ததுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த நல்ல காரியங்கள் நடந்துச்சு, உங்க தயவுனால தான், கிருபையினால தான் எனக்கு நல்ல காரியம் நடந்துச்சு. நானும் கூட ஆண்டவரே 1 2 இந்த நற்செயலாம் செஞ்சேன், நன்றி ஆண்டவரே, இதெல்லாம் உங்களுக்கு நான் நன்றியாக ஒப்பு கொடுக்குறேன், மகிமைப்படுத்துகிறேன். நாளைக்கு இன்னும் அதிகமான பேருக்கு நான் நற்செயல் செய்ய எனக்கு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு உற்சாகத்தை கொடுங்க. நம்ம வேண்டணும். அதுக்கப்புறம் தான் வந்து இன்னைக்கு என்னென்ன தவறு செஞ்சுருக்கிறேன், என்னென்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், எந்தெந்த வகையில் வந்து செய்ய கூடாததை செஞ்சுருக்கிறேன், செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுருக்கிறேன் என்று நம்முடைய தவறுகளை எண்ணி பார்த்து, ஆண்டவரே மன்னிச்சுக்கங்க, இந்த மாதிரி தவறெல்லாம் நாளைக்கு நான் செய்ய மாட்டேன், நான் திருந்து நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனத்துயர் மன்றாட்டு உத்தம மனசம்பந்தம் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி நம்ம உமது கையில் நாவியை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தயவு செய்து ஒவ்வொரு நாளும் இரவு நீங்கள் செக் பண்ணுங்க, நான் இன்னைக்கு எத்தனை நன்மைகள் செஞ்சேன். பிரைஸ் தி லார்ட். செய்வீங்களா? தூங்க போகிறதுக்கு முன்பாக இன்னைக்கு நான் செஞ்ச நற்காரியங்கள் என்னென்ன, ஆண்டவரே இன்னதே மாதிரி நல்லது செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு மன்றாடுங்க. அதே சமயத்தில் என்னென்ன தவறு செஞ்சுருக்கிறேன், எந்தெந்த வகையில் கடமையில் தவறி இருக்கிறேன் என்று அதெல்லாம் நினச்சி பார்த்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நாளைக்கு திருந்தி நடப்பேன் என்று அவருக்கு வாக்குறுதி செஞ்சுட்டு நீங்கள் மனத்துயர் மன்றாட்டு உத்தமன சம்பந்தம் சொல்லிட்டு அப்புறம் தூங்க போங்க. பிரைஸ் தி லார்ட்.